விட்டு கொடுக்க மனமில்லாமல் விலகிச் செல்கிறேன் வருந்தி என்று மறுபடியும் அந்த கவிதையை நமக்காக ஒரு நேர் அனுப்பியிருக்கிறார். அதனை அடுத்து உருவமற்ற அன்பிற்காக இதயமுள்ள பல உயிர்கள் இயங்கும் ஏக்கம்தான் காதல் என்று கூட கூறியிருக்கிறார். அந்த வகையில் என்றுமே உன்னிடம் தோற்றிக்கொண்டு நான் இருக்கின்றேன். அன்று மறக்க தெரியாமல், இன்று வெறுக்க முடியாமல். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா வாழ்க்கையில் அவர்களுக்கு பிடித்த அன்பை காட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த அன்பு மூலமாகவே வாழ்க்கையின் அர்த்தங்களையும் அந்த அன்புகளையும் பற்றியுமே தெரிந்து கொள்கின்றோம். ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு ஆறுதலாக இருந்த உறவுகள் ஆயுள் முழுவதும் நண்புடன் இருக்க வேண்டும் என்றாலும் அந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தில் அந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் இணைந்து கொள்வது தாமரையின் கனவை கல்யாண நிகழ்ச்சியோடு. தொலை தூரத்தில் நீ இருந்தாலும் என் சந்தோஷத்தை பகிர்ந்திடவும் கவலையில் தோல் சாய்ந்திடவும் தவறாமல் என்னுள்ளே வருகை தருகிறது உன் நினைவுகள். ஆனால் ஒரு கட்டாயமாக ஒரு நிகழ்ச்சி சொல்ல வேணும்னு அவர் அனுப்பியிருந்தார். எங்கன்னு சொன்னால் வாழைச்சிலேருந்து மேகராஜ், அந்த மேகராஜ் கவிதைகளில் அந்த கதையை சுருக்கமாக தான் அனுப்பியிருக்காங்க. அந்த சுருக்கமாக அந்த சொல்லும்போது ஏதோ என் மனதுக்குள்ளே ஒரு வழி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி கவிதைகள் சொல்வார்களா என்ற ஒரு நம்பிக்கை இல்லை இருந்த அந்த கதையை சொல்கிறேன்னா, நான் ஒரு சபையில் ரொம்ப ஆர்வத்தோடு போன இடத்துல என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் அது என்னன்னு சொன்னால், எனது மனைவிக்கு முன்னால் நான் செய்த காரியம் ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையை வெற்றியை அடைவதற்காக. அந்த வாழ்க்கையை வெற்றியை அடையும் போது என்னிலிருந்து நம்பிக்கைகள் கடைசியில் மறக்க போன நேரத்தில், அதாவது என்னுடைய மனைவி என்னை தவறாக புரிந்து கொள்ளும் அந்த தருணத்தில் என்னுடைய வாழ்க்கையை, என் வாழ்க்கையின் வெற்றியை நான் ஏற்றிக்கொண்டேன். அந்த ஏற்றிக்கொண்ட அந்த வெற்றியின் வாழ்க்கை தற்போது என்னுடைய மனைவி வெறுக்க சென்ற அந்த நேரம், என்னை பார்த்த அந்த மக்களின் அந்த கண்ணில் இருந்த ஒரு ஆர்வம், என்னை நண்பர்கள் அன்று கோழைத்தனமாக பார்த்த அந்த கண்கள் என்னுடைய மனதில் பதியப்பட்டவையாக இருந்தது. அன்று முடிவு செய்த அந்த வெற்றியை ஏற்றும் போது உலகத்தில் இல்லாத சந்தோஷம், யாருக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் என் மனைவியின் கண்ணில் தெரிந்தது. ஆனால் அந்த நேரம் என் கண்களில் இருந்து அந்த வெற்றியை ஈட்டிய ஆனந்த கண்ணீர் வரவில்லை. என்னை இவ்வளவு நாளும் என்னோடு இருந்து, என்னுடைய பழகி, என்னுடைய நடந்து இன்று உனக்காக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை உன் கண்ணிலிருந்தும் உன் பாசத்திலிருந்தும் என்னை விலக்குவதே போல் என் கண்ணில் தோன்றியது. அந்த தோன்றிய எண்ணம் அந்த வெற்றியை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி என் மனதில் தோன்றியது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தகவலை எனக்கு கனவை கல்யாண நிகழ்ச்சியில் சொல்லும் போது அந்த கனவை கல்யாண நிகழ்ச்சி எனக்கு உயிரின் ஒரு சந்தர்ப்பமே ஆகும் அண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, மேகராஜ் நன்றி மேகராஜ். இந்த மாதிரி ஒரு கவிதையும் இந்த ஒரு சின்ன சுருக்கமான உங்கள் மனதில் இருக்க ஆறுதலையும் நான் புரிந்து கொள்கின்றேன். இதனை தொடர்ந்து அடுத்ததாக கவிதையோடு மாலை. காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பார்களே, நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அம்மாடி சொல்லுங்க, அடுத்த கட்டம் பயணிக்கிறது தான் வாழ்க்கையின் அர்த்தம் புரிகிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த வாழ்க்கையின் இன்ப சுற்று, அதாவது வாழ்க்கையின் நமக்கு கிடைக்காத ஒன்று கிடைக்க போகுது என்றால் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு தொடர்ந்து இன்னொரு கவிதையும் பார்த்து விடலாம்.
உன்னை நான் மறந்து கொள்ள வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை. ஆனால் உன்னை மறக்க நினைவுகள் வருவதற்கு காரணமாக இருப்பது நானாக அல்ல, ஆனால் அந்த நேரத்தில் நீயாக இருக்கின்றாய். ஏனென்றால் நீ படிக்கின்ற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோபங்களும் என் மனதை தாக்கி செல்கின்றது. தாக்கி செல்லும் போது அந்த மரணத்தின் வழியில் உன்னுடைய அந்த கோபத்தையும் அந்த உன்னுடைய வெறுப்பையுமே என் மனதில் ஊற்றென்று ஒவ்வொரு முறையும் உறுதியாக ஆணியாக அடுத்து செல்கின்றது. ஆணியாக அடுத்து செல்லும் போது உன்னில் இருக்கும் பாசங்கள், உன்னில் இருக்கும் அன்பு ஒவ்வொரு முறையும் குறைந்து கொண்டே செல்கின்றது. அதனால தான் என் மனதில் இருக்கின்ற நீ எப்போதும் இறந்து கொண்டே செல்கின்றாய். நீ இறங்கி செல்லும் போது உனக்கு வலிக்கின்றது இல்லையோ, ஆனால் எனக்கு வலிப்பது போவதில்லை. காரணம் உன்னில் இருந்த வெறுப்பும் உன்னில் இருந்த அந்த இரக்கமற்ற ஒரு வாழ்க்கையும் இனிமேல் என் மனதில் தோன்றக்கூடாது, என் நினைவில் கூட வரக்கூடாது என்று உன்னை வெறுத்து செல்கின்றேன். உன்னுடைய காரணம் கோபம், உன்னுடைய இயலாண்மை, உன்னுடைய பாசத்தின் குறைபாடுகள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டே உன்னை மனதிலிருந்து இறக்கிக் கொள்கின்றேன். ஒரு சில கவிதைகள் கூட நடைபெற்றிருக்காங்க. சரி மாலை, எப்போது என் மௌனம் உன்னை பாதிக்கவில்லையோ அப்போதே நான் தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்று. ஆனால் அதில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த விடயங்களில் நீ நினைக்கின்ற ஒவ்வொரு முறையும் எப்போதும் நான் மௌனமாக இருக்கும் போது உனக்கு நான் பெரிதாக தெரியவில்லையோ, அன்று நேரத்தில் என்னை உனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை, மனதிலும் இயங்க முடியவில்லை. உன்னை சுமந்து கொண்டிருக்கும் இதயத்தை தெரியாது உன் இதயத்தின் நான் என்று. ஆனால் அந்த கவிதையை சொல்லும்போது அந்த கவிதையை அனுப்பியவர்களுக்கு, அந்த கவிதை எழுதியவர்களுக்கு அம்மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு வாழ்க்கையை கடந்து செல்கின்றார்கள். அந்த செல்கின்ற போதில்தான் அந்த கவிதைகளையும் எழுதி கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் கவிதை வருகின்றார் என்றால் அந்த கவிதையை பின்னணியிலிருந்து பார்க்கும் போது அவருக்கு மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நேரங்களும் அந்த நாளில் கிடைக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு மனவேதனைக்கு உட்பட்ட போதுதான் அந்த கவிதை நமக்கு அறியாமல் நம் மனதின் மூலமாகவும் நம் சிந்தனை மூலமாகவும் நம் கற்பனை மூலமாகவும் அந்த கவிதைகள் உருவாகின்றது. உருவத்தில் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடித்தவராக என் மனதில் உதைக்கின்றாய். காரணம் உன் முகத்தில் இருக்க அழக விட உன் மனதில் இருக்கும் அந்த பாசம் அன்பை மட்டுமே என் மனதில் என்றென்றும் எப்போதும் என் மனதில் கூறிக்கொண்டிருக்கும். மீண்டும் நிகழ்ச்சியில் தொடங்கியிருக்கலாம். இது உங்கள் தாமரை கனவை கலையா நிகழ்ச்சியோடு. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோரும் இன்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோடு
ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருங்கி விட்டேன். நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏகடி தர மறந்தாய். வாலிபத்தின் சோலையில ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள். நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோரும் மின்னும் அவள் காதல். பெண்களின் உள்ளம் படுகுழி என்றே விழுந்து எழுந்தவன் யார்? ஆழம் அளந்தவன் யார்? ஓ கரையை கடந்தவன் யார்? காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை. மீறியவன் பூமி வந்தான், தாடியுடன் தான் அலைவான் வீதியிலே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள். நெஞ்சத்தில் கொட்டிச் செல்லும் மின்னல், கண்ணோரும் இன்னும் அவள் காதல்.